உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வள்ளே, இவன் வீட்டில் தான் இருக்கானா? ஆமாண்ணா. என்ன ஆமா? இவன் பொண்டாட்டி தவசத்தன்னைக்கு இவன் கண்ணில் படக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? என்ன எல்லாரும் முன்னாடி நான் சத்தம் பண்ணணுமா? இந்த திவசம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு கலகம் பண்ண வரானா? போக சொல்ல அவனை. போக சொல்லு. என்ன நீ? இது அவ அம்மா தவசம் தானே, அவ இருக்க கூடாதா? இருக்கக்கூடாது. இப்ப நீ சொல்றியா இல்ல நான் சத்தம் போடவா? ஏய் கார்த்தி. அப்பா. போ சொல்லு. டேய் மாறா, எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குடா. அப்பா உன்னை இங்கே நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. டென்ஷனாக வேற ஆயிட்டு இருக்காரா. நீ போயிடுறா, போ. போறேன். இந்த அம்மாவுடைய பசங்க 3 பேரும் முன்னாடி வாங்க. டேய் நீங்க போங்கடா. என்ன 2 பேர் வந்திருக்கீங்க? இன்னொரு தம்பி எங்க? அவன் வரமாட்டான். ஐயா நீங்க அவங்க 2 பேரையும் வச்சு தேவசத்தை கொடுங்க. பெத்த புள்ள உயிரோட இருக்கும்போது அவரை விட்டுட்டு தேவசம் கொடுக்க கூடாதுயா. அது தப்புங்கய்யா. அவன் உயிரோட இல்லைன்னு நினைச்சுக்காங்க. என்ன இப்படி பேசுற? ரொம்ப தப்புனா இதெல்லாம். நீங்க கொடுங்க. ராமச்சந்திரா, எல்லாத்துக்கும் நியாயம் சொல்றாள் நீயே இப்படி பண்றிய? இது தப்புயா. பேசுங்க. நீங்களாம் இப்படி பேசணும் தான் இவன் முன்னாடி வந்து நின்னதே. என்னடா இப்போ உனக்கு சந்தோஷமா? நீங்களாம் என்னோட சொந்தக்காரங்க. என்னோட இழப்பை பத்தி உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. அந்த வலி எனக்கு தான் தெரியும். அவ போய் சேர்ந்தால அதுக்கு இவன் தான் காரணம். இவன் திவசம் கொடுப்பான், அதை நான் பார்த்துக்கிட்டு நிற்கணுமா? இன்னைக்கு அவன் முகத்தில் முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். கரெக்டா வந்து நின்று கலகம் பண்ணிட்டான். ஏய், உன்னை பார்க்கும்போது அப்படியே பத்திக்கிட்டு வருதுடா. மரியாதை எங்கேருந்து போயிடு, இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அப்பா ப்ளீஸ் பா. டேய், இந்த விஷயத்துல யாராவது என்ன தடுத்தீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.